Good morning children. நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? இன்றைக்கும் ஒரு தடவை நம்ம கோல்டன் ரூல்ஸ் பார்த்துட்டு போவோம். ஓகே, கோல்டன் ரூல்ஸ். பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ரியல் அக்கௌண்ட், debit what comes in, credit what goes out. Nominal account, debit all expenses and losses, credit all incomes and gain. Debit all expenses and losses, credit all incomes and gains. ஓகே சிலன் இது டெய்லியுமே நீங்கள் ரிப்பீட்டடாக ஸ்லோகன் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும். அது அப்போ தான் ஞாபகம் வரும். ஓகே, வாங்க அடுத்து நம்ம நேற்று ஜேர்னல் என்ட்ரி அதெல்லாம் ஃபார்மேட்டில் என்னென்ன காலமில் என்னென்ன போடணும்னு பார்த்தோம், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங், அதாவது ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் அண்ட் ரெக்கார்டிங் தெம் இன் எ ஜேர்னல் இஸ் கால்ட் ஜேர்னலைசிங். ஒரு நடவடிக்கை பற்றுத்தன்மை வரத்தன்மை அதை பிரித்து அதை அப்படியே குறிப்பேட்டில் எழுதுறது தான் ஜேர்னலைசிங், குறிப்பேட்டு பதிவு அப்படின்னு சொல்கிறோம். தென் an entry made in the journal is called a journal entry. அதை பதிவு செய்கிறது, அந்த குறிப்பேட்டில் பதிவு செய்கிறது குறிப்பேட்டு பதிவு. சரியா? the following steps are to be followed in journalizing. first என்ன அப்படின்னா, analyze the transactions and identify the accounts based on aspects which are involved in the transaction. ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து அதை அனலைஸ் பண்ணணும். தென் அதில் இந்த 3 அக்கௌண்ட், பர்சனல், ரியல், நாமினல் அக்கௌண்ட், இந்த 3 அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட் அதில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இல்லை ரெண்டு அதாவது டெபிட் கிரெடிட்டில் வர மாதிரி இருக்கும். இல்லை ஒரே அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்டே கூட இருக்கலாம், டெபிட்டும் கிரெடிட்டும் ரியல் அக்கௌண்ட்டாகவே கூட இருக்கலாம். அது மாதிரி டெபிட் ஆஸ்பெக்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன ஆஸ்பெக்டில் எந்த பேஸில் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். தென் கிளாஸிஃபை த அபவ் அக்கௌண்ட்ஸ் அண்டர் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் ஆர் நாமினல் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் நான் பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா அப்படின்னு முதல்ல பிரிக்கணும். தென் அப்ளை த ரூல்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் ஃபார் த அபவ் 2 அக்கௌண்ட்ஸ். அப்போ அந்த 2 அக்கௌண்ட்டில் எது டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ரூல்ஸ், அதுக்கு தான் ரூல்ஸ் ஞாபகம் வரணும். சரியா? இப்போ பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஒன்று ரியல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டுக்குன்னா எது டெபிட்டில் வருமா கிரெடிட்டில் வருமா, ரியல் அக்கௌண்ட்னா டெபிட்டில் வருமா கிரெடிட்டில் வரணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதனால் நீ கண்டிப்பாக ரூல்ஸ் நீங்கள் தரவாக படிக்கணும். ஓகே சிலன், உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா டிரான்சாக்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணி என்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா அப்படின்னு பிரிக்கணும். தென் அப்ளை த ரூல்ஸ், அந்த டெபிட் கிரெடிட் ரூல்ஸ் அப்ளை பண்ணணும். தென் ஃபைண்ட் விச் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட் அண்ட் விச் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட் பை த அப்ளிகேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இரட்டை பதிவு முறையில் இருக்கக்கூடிய அந்த விதிகளை பின்பற்றி எந்த கணக்கு பற்றில் வரும், டெபிட்டில் வரும், எந்த கணக்கு கிரெடிட்டில் வரும், வரவில் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தென் ரெக்கார்ட் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த டேட் காலம். அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் என்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த டேட் காலமில் போடணும். அப்போ எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இயர், தென் மந்த் அண்ட் டேட். ஓகே, அதே காலமில் தான் மேலே ஃபஸ்ட்டில் இயர் எழுதணும், 2018 ஜான்வரி 3 அப்படி மந்த் எழுதணும், அப்புறம் டேட் எழுதணும். ஓகே, என்டர் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் டு பி டெபிட்டட் இன் த பர்டிகுலர் காலம் வெரி க்ளோஸ் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த பர்டிகுலர் காலம் ஃபாலோட் பை த அப்ரிவியேஷன் டெட்டார் அட் த எண்ட் இன் த சேம் லைன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டேட் போட்ட உடனே அந்த டேட் காலமை ஒட்டியே பர்டிகுலர் காலமில், டேட் காலமுக்கு ஒரு கோடு வந்துடும்ல, அந்த பர்டிகுலர் காலம் வந்துடும். அடுத்தது அந்த பர்டிகுலர் காலமில் அந்த டேட் காலமை ஒட்டி என்ன எழுதணும், டெபிட்டுக்கு எழுத வேண்டியதை எழுதணும். சரியா? அதை எழுதிட்டு என்ன அக்கௌண்ட்டோ அதை டெபிட்டில் அந்த லைனில் எழுதிட்டு அதை அப்படியே அந்த பக்கம் கார்னர் இருக்கும்ல, அந்த கார்னரில் அதாவது எல்எஃப் போடுவோம்ல, எல்எஃப்க்கு அந்த கோடு போடுவோம்ல, அந்த இடத்துல சேம் லைன்லேயே அந்த இடத்துல டிஆர் டெட்டார் அப்படிங்கிறத எழுதணும். ஓகே, அகைன்ஸ்ட் திஸ் த அமௌண்ட் டு பி டெபிட்டட் இஸ் என்டர் இன் த டெபிட் அமௌண்ட் காலம் இன் த சேம் லைன். அதே சேம் லைனில் டெபிட் காலமில் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிடணும். ஓகே, தென் ரைட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் டு பி கிரெடிட்டட் இன் த செகண்ட் லைன். அதுக்கு அடுத்த லைனில் ஸ்டார்டிங் வித் த வேர்ட் டு ஃபிக்ஸ்டு எ ஃபியூ ஸ்பேஸ் அவே ஃப்ரம் த மார்ஜின். அந்த மார்ஜின் அந்த டேட் காலமை ஒட்டி தானே டெபிட்க்கு எழுதியிருக்கோம், அடுத்த லைனில் அதை விட்டு கொஞ்சம் ஒரு 2 இது விட்டுட்டு 2 அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கணும் கிரெடிட்டுக்கு. சரியா? ஒரு லைனே விடக்கூடாது,
அடுத்த நெக்ஸ்ட் லைன்லேயே முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு மார்ஜினை ஒட்டி எழுதாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2 அப்படின்னு போட்டு என்ன அக்கௌண்ட் வருமோ அந்த அக்கௌண்ட் எழுதிட்டு against this the amount to be credited is entered in the credit amount column in the same line. அதே ரெண்டாவது லைன் எழுதியிருக்கோம், அந்த சேம் லைனில் கிரெடிட் காலமில் டெபிட் கிரெடிட் 2 காலம் இருக்கும்ல ஜேர்னலில், அந்த கிரெடிட் காலமில் அமௌண்ட் எழுதணும். ஓகேயா, இது ரெண்டும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லைன்லேயே ரைட் த நரேஷன் வித்தின் ப்ராக்கெட்ஸ். அந்த பர்டிகுலர் காலம் இருக்குல்ல, அப்படியே எழுதிட்டே அமௌண்ட் காலம் வரைக்கும்லாம் போகக்கூடாது. அந்த பர்டிகுலர் காலம் அங்கே இடமத்துலன்னு நீ அடுத்த நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடலாம். அந்த பர்டிகுலர் காலமில் ப்ராக்கெட்டில் நரேஷன், அந்த எதுக்காக அந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அங்கே கொடுக்கணும், விளக்க குறிப்பு கொடுக்கணும். சரியா சொல்கிறேன். இதை பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் நிறையா வகைகள் இருக்குது. சிங்கிள் என்ட்ரி, ஓப்பனிங் என்ட்ரி, ரெக்டிஃபையிங் என்ட்ரி, ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி, காம்பவுண்ட் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி. இது ஒன்றுனா நம்ம பார்ப்போம். சிங்கிள் என்ட்ரி, ஓப்பனிங், ரெக்டிஃபையிங், ட்ரான்ஸ்ஃபரிங், காம்பவுண்ட், க்ளோசிங், அட்ஜஸ்டிங். ஓகேயா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப it is an entry on which only 2 accounts are involved. One account is debited and another is credited. ஓகே, ஒரே சிங்கிள் என்ட்ரி அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நம்ம எழுதக்கூடியது, ஒன்று டெபிட்டு ஒன்று கிரெடிட்டு, அது மட்டும் இருக்கிறது சிங்கிள் என்ட்ரி. காம்பவுண்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்ட் என்ட்ரி இஸ் அன் என்ட்ரி இன் விச் மோர் தென் 2 accounts are involved. Either more than one account is debited or more than one account is credited or both. இதில் எப்படி காம்பவுண்ட் என்ட்ரி அப்படின்னா என்னென்னா டெபிட் 2-3 அக்கௌண்ட் ஒன்றா சேர்த்து எழுதுறது தான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டெபிட்லேயே 2 அக்கௌண்ட் எழுதலாம், இல்லை கிரெடிட்டில் 2 அக்கௌண்ட் வர மாதிரி இருக்கும். இப்போ டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் ரிசீடு அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப 2 அக்கௌண்ட் சேர்த்து 2 டெபிட்லேயே 2 வரலாம், இல்லை டெபிட்டில் 1 கிரெடிட்டில் 2 அப்படி வரலாம், இல்லை டெபிட்டில் 2 கிரெடிட்டில் 2 அக்கௌண்ட் வர மாதிரி கூட எழுதலாம். இதுதான் காம்பவுண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். தென் ஓப்பனிங் என்ட்ரி. ஓப்பனிங் என்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப through opening entry, the balance of assets and liabilities at the end of the previous accounting year are brought forward to the current accounting year. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ என்ன ஓப்பனிங் என்ட்ரினா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வருஷம் கணக்கு முடிக்கிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட க்ளோசிங் என்ட்ரி வந்து நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேயா, though opening entry balance of assets and liabilities at the end of the previous accounting, போன வருஷத்தோட அந்த க்ளோசிங் பேலன்ஸ் வந்து forwarded to the current accounting year, brought forward, அதை எடுத்து அடுத்த வருஷத்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறப்ப ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு போடுவோம். அதுதான் ஓப்பனிங் என்ட்ரி. ஓகே, அடுத்தது க்ளோசிங் என்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப at the end of the accounting period the nominal accounts are closed by transferring to trading account or profit and loss account. அதாவது அந்த நாமினல் அக்கௌண்ட்டோட எழுதியிருப்போம்ல, இப்போ ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் டெபிட், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் வந்து கிரெடிட், அப்படி எழுதி வச்சுருப்போம்ல டிரான்சாக்ஷன்ஸை, அதை அந்த ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபரிங் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அந்த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுவோமா, அப்போ ப்ராஃபிட் அண்ட் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் க்ளோசிங் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டைரக்ட் ரெவென்யூஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் நேரடி செலவுகள், நேரடி வருவாய்களாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வியாபார கணக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் ரெவென்யூஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக பின்னாடி வர சாப்டர்ஸில் இருக்குது, நம்ம அங்கே பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, அதெல்லாம் டீட்டெயில்டாக அங்கே இருக்குது. ஓகே, தென் ரெக்டிஃபையிங் என்ட்ரி, திருத்தப்பதிவு அப்படின்னு சொல்கிறோம். ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் ஆர் பாஸ்டு டு மேக் கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ் இன் அக்கௌண்டிங். இப்போ ஏதாச்சும் நம்ம என்ட்ரி போட்டுட்ருக்கிற ஜேர்னல் என்ட்ரி போடுறப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, நம்ம அப்போ கவனிக்கல, அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான ரெக்டிஃபையிங் என்ட்ரி, அதை திருத்தணும். அப்போ ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி பேலன்ஸ் ஷீட்லாம் டேலியே ஆகாது. அப்போ என்னென்னா இந்த ரெக்டிஃபையிங் என்ட்ரி எது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணணும். அதுதான் ரெக்டிஃபையிங், திருத்தப்பதிவு அப்படின்னு சொல்கிறது. தென் அட்ஜஸ்டிங் என்ட்ரி, சரிகட்டு பதிவுகள். அட்ஜஸ்டிங் என்ட்ரி இஸ் த என்ட்ரி மேட் ஃபார் த transaction which remain unrecorded or require adjustment after closing the accounts for the accounting year.
சிலதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் சரிகட்டுதல்கள் செய்யணும். இப்போ வந்து இப்போ இந்த இயர் வந்து நம்ம பில்டிங் அப்படின்னு ஒரு 10 லேக் காமிக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் காமிக்கிறப்ப அதே பில்டிங் 10 லேக்ஸே காமிக்க முடியுமா? சரி ஒரு மெஷின்னு வச்சுக்கோங்க. மெஷின் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த வருஷம் ஒரு 10 லேக் நம்ம மெஷினுக்கு காமிக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம 10 லேக்குன்னே காமிக்க முடியாது. அது கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? தேய்மானம் அடைஞ்சிருக்கும். அப்போ அதை கம்மி பண்ணி காமிக்கிறோம். அதுதான் அட்ஜஸ்டிங் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். தேய்மானம் தேய்ஞ்சிருக்கும், இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ வந்து மதிப்புள்ளது தேய்ஞ்சிருக்கும் அப்படின்னு நம்மளாம் ஒரு இது போடுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறது? அட்ஜஸ்டிங் என்ட்ரி. ஓகேயா? இல்லை இன்னும் யாருக்காச்சும் கொடுபட வேண்டியதா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். இல்லை வர வேண்டியது நம்மளுக்கு இந்த அக்கௌண்டிங் பீரியடில் வர வேண்டியது இன்னும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வராமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். இதுதான் அட்ஜஸ்டிங் சரிகட்டு பதிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. தென் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி மாற்றுப்பதிவு. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி இஸ் த என்ட்ரி த்ரூ விச் அமௌண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட். இது என்னன்னா ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் மாற்றி போடுறது தான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி மாற்றுப்பதிவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து என்னது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். நம்ம இன்றைக்கி ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். இதை படிங்க. நாளைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து எப்படி அதை பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரூல்ஸ் வச்சு எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.